அவருடைய வழிகள் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஞானத்தை அறிந்தவன் யார்? பவுல் வந்து சொல்லுங்க, ரோமர் 12 நினைக்கிறேன், 11 ரோமன்ஸ் 11 எடுங்க. அதில் ஹவு அன்சர்ச்சபிள் ஆர் இஸ் வேஸ். ரோமர் நிறுவம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். இங்கே பாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் பவுல் எவ்வாறாக தேவனுடைய ஞானத்தை த கவுன்சில் ஆஃப் காட் அப்படி அதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த தன்னுடைய ஞானத்தில் மனிதனை வகையறுக்கிறார். எப்படி வகையறுக்கிறாரா? ஒன்று நீதிமான், இன்னொன்று பாவி. எய்தர் செயின்ட்ஸ் ஆர் சின்னர்ஸ். இன்னொன்று வார்த்தை இன்னும் ஈஸியாக சொல்லணுமே, எய்தர் அதான் இப்போ மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் கோட்ஸ் அண்ட் ஷீப், ஆடுகள் அப்புறம் கோட், அப்படி ஆட்டுக்கடா, அப்படி வந்து ஆண்டு வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி அப்போ தேவன் வந்து தன்னுடைய ஞானத்தில் எப்படி பரிபூர்ண இருந்தவர். ஹி இஸ் பெர்ஃபெக்ட் இன் ஹிஸ் விஸ்டம். நம்ம குறை சொல்ல முடியாது. ஆண்டவரே நீர் ஏன் இப்படி பிரிக்கிறீர், ஏன் நீர் ஒன்றா பார்க்கலாமே. நீர் வந்து இந்த சாம் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா அவர் வந்து அவர் பாவிகளுடைய பாவி நீதிமான்கிற இரண்டு ஒரு நபர்களை அவர் பிரிக்கிறார் தன்னுடைய ஞானத்தின்படி. அதுலேருந்து ஆரம்பிக்குது, சங்கீதத்தை ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கு நம்ம தான் பார்க்க போகிறோம். கர்த்தர் வந்து இதில் நம்மளுக்கு என்ன சத்தியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து வருவாங்க. நம்ம ஹீப்ருவும் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சாம் போகிறதுக்கு முன்னாடி, சங்கீதங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாம் இஸ் எ போயட்டிக் புக். உண்மைதானா? சாம் இஸ் எ போயட்ரி புக். தமிழ் போயட்டில் என்னது, தமிழுக்கு அதுக்குரிய வார்த்தை என்னது, பதம் கவிதை. கவிதை கவிதை சங்கீதம் என்பது கவிதை அந்த கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஹீப்ரு பைபிள் இதான் ஹீப்ரு பைபிள். நீங்கள் பார்த்துக்கோங்க, இதான் ஹீப்ரு பைபிள். ஹீப்ரு பைபிளில் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ பைபிள் அட்டவணை இருக்குல்ல, பைபிள் அட்டவணை, அந்த அட்டவணை எப்படி என்ன பாகமோ அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹீப்ருவில் இருக்கிற அட்டவணை சற்று ஒரு டிஃபரன்ஸ், ஒரு மாற்றங்கள் இருக்கும். எப்படி சொல்லிட்டு சொன்னேன், நம்ம பைபிளில் எப்படி பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பென்டெட்யூக், த லா, ஓகேவா, லா 5 புஸ்தகம், 5 ஆகமங்கள். அடுத்து அதை தொடர்ந்து வருது சரித்திர ஆகமங்கள்னு வாசிக்கிறோம். சரிங்களா? சரித்திர ஆகமங்கள். அடுத்து தான் வருது என்னது, போயட்டிக்கல் விஸ்டம் புக்ஸ், அதாவது அந்த கவிதை எழுத்து புக்ஸ், புத்தகங்கள், இல்லாட்டி ஞான புத்தகங்கள் அப்படின்னு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்து பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசா, ஜெரேமியா, எசேக்கியேல், பெரிய தீர்க்கதரிசிகள். அடுத்து சிறிய தீர்க்கதரிசிகள். சரிங்களா? ஹோசியாவிலேருந்து மலாக்கி வரைக்கும் வரும், மல்கியா வரைக்கும். ஆனால் ஹீப்ரு பைபிள் அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்களேன், ஹீப்ரு பைபிள் எப்படி இருக்குன்னா, இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம், தனாக்குன்னு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கூட தனாக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, தோரா, நெவியும் கெத்துவியும். இது ஹீப்ரு நான் எழுதியிருக்கேன். இது ஏதோ நான் லாங்குவேஜ் ஸ்காலரு நான் பெருசாக காட்டிக்கிறதுக்கு அப்படி அதுக்காக இல்லை, நம்ம இன்னும் அறிஞ்சுக்கலாம். ஹீப்ரு அந்த தேவன் வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சு போங்க, ஆச்சரியமாக இருக்குது. நான் நேற்று தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்னா கிரேக், அதாவது கிரீக், இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக சரித்திரத்தை மாற்றுகிறார். அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்து ஹெலனைஸ் பண்ணுறாரு மொத்த உலகத்தையும். அவருடைய ராஜ்யத்துக்கும், அவருடைய ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா ஈஜிப்டு அந்த வெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, ஈஸ்ட் இந்தியா வரைக்கும் போகுது அவருடைய கிங்டம், அவருடைய ராஜ்யத்தில். அந்த அப்படி போயிட்டுருக்கு. அப்புறமா அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே அவருடைய அதிகாரிகள், அவருடைய அந்த அஃபீஷியல்ஸு பங்கு போடுறாங்க, அவருடைய கிங்டமை பங்கு போடுறாங்க. அது தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை தீர்க்க தரிசனமாக தானியேல் எழுதியிருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து கிரேக்க மொழி பரவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது எல்லா யூதர்களும் கிரேக்கர்களா, அதாவது கிரேக்கர்களா இல்லைன்னா கிரேக்க மொழி, அவங்க யூதர்களாக இருந்தாலும் தேவர் கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ். அப்படி தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வளர்கிறாரு. அதனால தான் சுவிசேஷம் வேகமாக அதாவது பரவுது. பார்த்தீங்களா? அப்போ தேவன் எபிரேயத்தில் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எபிரேய மொழியில் மனிதன் விளங்கிக் கொள்ளுகிற விதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்திக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரிங்களா? அப்போ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம்,
ஃபஸ்ட்டு தோரா, நெவியும், கெத்துவீம். ஈஸி தான், ஓகேவா? நெவியும் நவி, நீங்கள் இஸ்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நவின்னு சொல்லுவாங்க. முகமது நபி சொல்லுவாங்களா? நவி, அந்த நவின்னா ஒன்றும் இல்லை, அது ப்ராஃபிட், சரிங்களா? ஒரே வேர்டு தான். என்னென்னா எல்லாமே ஒரே அந்த ஃபேமிலி, லாங்குவேஜ் ஃபேமிலி இருந்தனால அராமிக், ஹீப்ரூ இவங்கெல்லாம் செமிட்டிக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ரிலேட்டடாக தான் இருக்கும், இன்டர் ரிலேட்டடாக இருக்கும், சில செற்று வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஸோ நெவீம் அப்படின்னா இன்னொன்று ஃபேசினேட்டிங் ஒரு சின்ன ஒரு இந்த ஈமின்னு பார்க்குறீங்களா? ஈம்னா ப்ளூரல், ஒன்றும் கிடையாது, அது ப்ளூரல் தான். இப்போ ஈம்னு எடுத்துக்கிட்டோமே, ஈம் எடுத்துக்கிட்டோம்னா நவினா ப்ராஃபிட், கெத்தீவ்னா ரைட், அதாவது ஒரு ரைட்டிங். ஈம்னு போட்டோம்னா ரைட்டிங்ஸ், ப்ளூரல். கிராமர் கொஞ்சம் போவேன் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம், சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட ப்ராஃபிட்ஸ், ரைட்டிங்ஸ், அதனால மொத்த அந்த புக்ஸ் அந்த அந்த இதையும் குறிப்பிடுகிறது, சரிங்களா? அப்போ அதான் ஹீப்ரூ பைபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோரா, நெவியம், கெத்துவீம், சரிங்களா? அப்போ அப்படி ஆண்டவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறது சாம்ஸ். அதுக்குரிய ஜென்ரலாக அதுக்குரிய நேம் வந்து டெஹிலீம்னு சொல்கிறாங்க. எப்படி? டெஹிலீம், பார்த்தீங்களா? தெஹிலீம், ஓகேவா? டெஹிலீம். அதனால் ஆமாம், ஹீப்ரூ எப்படி எழுதுவாங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் வந்து எப்படி எழுதுவோம்? ரேமன், ஜான், லெஃப்ட் டு ரைட்டு. ஹீப்ரூ ரைட் டு லெஃப்ட்டு. ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப என்னடாங்க ஜோ இது படித்து கிரீக் கூட ஈஸியாக இருந்துச்சு. கிரீக் கூட வந்து ஆப்ரஹாம், ஈசூஸ், கிறிஸ்து அப்படின்னு ஈஸியாக படிச்சுக்கிட்டேன். ஆனால் உண்மையிலே ஹீப்ரூ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படிக்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் அதை பாஸ் பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஓகே, நம்ம அதான் பார்க்க போகிறோம், ஹீப்ரூ போயட்ரி, ஓகேவா? எபிரேய அந்த கவிதை, சரிங்களா? நான் நினைக்கிறேன் வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாங்க, தீர்க்கதரிசனத்தை கொடுக்குறாங்க, சுவிசேஷங்கள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஓகே தான். ஏன் இதை வந்து இந்த இந்த சங்கீதங்கள்லாம் இருக்கணும், சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் சங்கீதங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ஒரு ரேடிக்கலான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரோஸ் அதெல்லாம் வந்து லிட்ரரி, அந்த எழுத்து முறை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஆண்டவர் வந்து தன்னுடைய இருதயத்தை தன்னை வெளிப்படுத்துகிற விதமே அவர் மனிதனுக்கு தன்னுடைய அந்த ரகசியங்களை அவர் அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா தன்னுடைய மனிதனுடைய அந்த இமோஷனுக்கு தமிழில் என்னது? உணர்ச்சிகள், உணர்வுகள் மூலமாக நீங்கள் சங்கீதத்தில் வாசிங்க. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், த லார்ட் இஸ் மை ப்ரொடெக்டர், சரியா? அது வந்து டாக்டர்னா வச்சிடலாம். ஆண்டவர் வந்து என்னை பாதுகாக்கிறவர். ஆனால் சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்னா, அவர் என் கண்மலையாக இருக்கிறார், அவர் என் கேடகமாக இருக்கிறார், நான் நம்பியிருக்கிறேன், அரணாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனுடைய இந்த உணர்வுகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி அழுகணும், நீங்கள் அழுகலாம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை, ஆண்டவர் ஹீஸ் இன்வைட்டிங் அஸ் டு வீப். அவர் தம்முடைய சமூகத்தில் நம்ம அழுது புலம்புகிறவர்களாக ஆண்டவர் நம்ம அழைக்கிறாராம். நீங்கள் புலம்பல் புஸ்தகத்தை வாசிங்க. புலம்பல் புஸ்தகம் சந்தோஷமாக பாடினார். புலம்பல் புஸ்தகம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே, அவர் வந்து சூழ்நிலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே எந்த எமோஷன் இல்லாமல் பாடுறார். இல்லை, எரேமியா எருசலேமை பார்க்கிறார், எருசலேம் சிறைப்பட்டு போயிடுச்சு, அதை பார்த்து மனது உடைகிறார். அந்த உடைகிறதுல தான் அவர் தன் இருதயத்தை ஊற்றுகிறார். அந்த இருதயத்தை ஊற்றுகிறதுல தான் தேவனுடைய அந்த வழிநடத்தல் இருக்கிறது. அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஹீப்ரூ போயட்ரி அதோட முக்கியத்துவத்தை பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்த்தோம்னா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். பார்த்தீங்களா? ஸ்டார் ஆர் அந்த ரைமிங் பார்த்தீங்களா? இங்கிலீஷில் அந்த ரைமிங் இருக்கும், ஹீப்ரூவில் ரைமிங்லாம் கிடையாது. ஹீப்ரூவில் அந்த எம்ஃபசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த எப்படி சொல்கிறது, அந்த எம்ஃபசிஸ், வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயே அங்கே படித்தனால இங்கே வந்து தமிழில் வந்து எனக்கு தகுதிமை ஆடு. ஸோ தயவுசெய்து நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? நம்ம அப்படி யோசிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இப்போ
பேரலலிசம்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு நாள் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இன்னொரு நாள் அதை நம்ம சரியாக நம்ம படிப்போம். இன்றைக்கி நம்ம நீதிமானுடைய வழி இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். இந்த ஹீப்ரு போயிட்டு ரொம்ப பெரிய கான்செப்ட்டு, அதை நம்ம இன்னும் நிறையா கொஞ்சம் பிபிடிலாம் வச்சு இன்னொரு நாள் நம்ம ஆழமாக போவோம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தேவனுடைய அந்த வெளிப்பாடு மனுஷனுடைய உணர்வுகள் மூலமாகவும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. சங்கீதத்தை பார்த்துட்டு சங்கீதம் வந்து அவ்வளோ அழகாக விவரிக்கிறார். சங்கீதம் 42 இப்போ எனக்கு ஆண்டவர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, மான்கள் நீரோடே வாஞ்சிருத்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சிக்கிறது. சிம்பிளாக சொல்லிடலாமே, ஆண்டவரே உண்மை நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் எனக்கு வேணும். இல்லை இல்லை இல்லை, அவர் அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாரு. அந்த இயற்கையை பார்க்குறாரு சங்கீதக்காரன். நீங்கள் ஏற்கனவே நம்ம அறிந்திருக்க வேண்டும், சங்கீதக்காரன் அவர் மெய்ப்பராக இருக்கிறார், அதாவது ஷெப்பர்ட். அதனால் அவர் ஆடு மேய்த்துக்கிட்டு போகிற இடத்துல அவர் பார்க்குற இடம் புல்வெளி அப்படி பார்க்குற இடங்கள்ல தான் இருக்கும். அதனால் நேச்சுரல் அவருக்கு அந்த நேச்சுரல் அந்த ஹேபிட்டேட்டை அதிகமாக புரிஞ்சு வச்சுருப்பார். இயற்கையில் எப்படிலாம் நடக்கும். அதனால தான் எப்பெல்லாம் வந்து தேவனை பற்றி சொல்லுகிறாரோ இயற்கையை சேர்த்துக்கொள்கிறார். இயற்கை காரியங்கள், இயற்கை அடையாளங்கள், இயற்கை ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி விவரிக்கிறார். ஹீஸ் எப்படி சொல்கிறது, விவிட்லி எக்ஸ்பிளைனிங் த ட்ரூத்ஸ். சரிங்களா? நம்ம அதான் நீ சங்கீதம் 1 தான் பார்க்க போகிறோம். நீதிமானுடைய வழிகள். ஓகேவா? இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு வழி இருக்கிறது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் வே. சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், என் வழிகள் உன் வழிகள் அல்லப்பா, என் வழிகள் மை வேஸ் ஆர் நாட் யுவர் வேஸ். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் பார்த்தோம்னா என் வழிகள் உன் வழிகளும் சேரவே சேராது. ஏன்னா உன்னுடைய இருதயமும் கேடானது. நீ யோசிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். சரியா? ஆனால் அதனால தான் ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. சரிங்களா? நினைவுகள்லேருந்து தான் வழிகள். ஸோ நம்ம இன்னும் ஆழமாக போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீதிமானுடைய வழி. ஓகேவா? ஃபஸ்ட்டு சங்கீதம் 1 நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அங்கோட நிற்கலை. ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாட் காட் இஸ் டூயிங்? ஆண்டவர் ஹீஸ் இன்வைட்டிங் அஸ். மகனே, நீ என்னுடைய வழியில் நீ நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வழி தான் நீதியின் வழி, நீதிமானுடைய வழி. நீதியின் வழியிலே நடக்கிறவனுடைய நீதியின் வழியை நடக்கிறவன் தான் யாரு? நீதிமான். அந்த வழி அவனுக்கு எதுவாக மாறுகிறது? நீதிமானுடைய வழியாக மாறுகிறது. சரிங்களா? வார்த்தையில் நான் அப்படி ப்ளே பண்ணாலும் ட்ரூத்தாக தான். சிம்பிளாக காட்ஸ் வே இஸ் ரைச்சியஸ் வே, நீதிமானுடைய வழி. ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதத்தை எப்படி படிக்கலாம்? சங்கீதத்தை ஒரு 4 விதத்தில் படிக்கலாம். ஓகேவா? ஒரு சங்கீதத்தை மட்டும் படிக்கிறது இல்லை. நீங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், ஆனால் அந்த சங்கீதத்தை ஆழமாக படிக்கிறோமா? அதை நிறுத்தி நிதானமாக நான் சாமிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இது எல்லா அதாவது பைபிள் போர்ஷன்ஸுக்கும் இது இட்மே ஃபிட் பொருந்தலாம், இல்லாட்டி பொருந்தாமல் இருக்கலாம். சங்கீதத்துக்கு முதலாவது தேவனை பற்றி நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் 147 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 145:17 சங்கீதத்தில் அவர் தம்முடைய வழிகளெல்லாம் நீதியுள்ள வழிகளாய் 145:17 கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்களா? ஸ்கிரிப்சர் எப்படி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய வழிகளில் நீதி உள்ள வழிகள். அதனால தான் அவர் மனுஷனை பார்த்து, மகளே என்னுடைய வழியில் நீ நட, என்னுடைய வழி நீதி உள்ள வழிகள் அப்படின்னு ஆண்டவர் இன்வைட் பண்ணுகிறார். அதில் சங்கீதம் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம், நீதியின் வழிகள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பைபிளில் வேறு மாதிரி இருக்கும். Blessed is the man who does not walk in the counsel of the wicked, who does not stand in the way of the sinners, who does not sit in the seat of the scoffers. பார்த்தீங்களா? ஓகே, இப்படி இருக்கட்டும். தமிழில் நம்ம வாசிக்கிறோம். தமிழில் அந்த சின்டாக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வரும். அதனால தான் துன்மார்க்குடைய ஆலோசனை போலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும். அடுத்து 2ஆம் வசனத்தில் பாக்கியவான் அப்படின்னு முடியும். ஆனால் இன்னொருத்தர் சொல்லணும்னா, பாக்கியவானாக இருக்கிற மனுஷன் அவன் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்க மாட்டான், பாவியுடைய வழியை நிற்க மாட்டான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாசிக்கிறோன்னா பாக்கியவான். ஓகேவா? பாக்கியவான் அந்த ஹீப்ரு வேர்டு பாக்கியவான், அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அஷ்ரேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூரல் இருக்கு.
அப்படின்னா பிளெஸட்னஸ், ஒரு 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 அபண்டன்ஸ், ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஃப்ரூட்ஃபுல்னஸ். அது ஒரு சிங்கிள் வேர்டு, சிங்குலரில் இல்லை, அது ப்ளூரலில் இருக்கிறதுனால அது ஒரு 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 அபண்டன்ஸை குறிக்குது. பிளெஸட்னஸ் அ மேன், அபிவிருத்தியை குறிக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவன் தான். எவன் தான்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நீட்டாமலும், பரியாசங்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஆலோசனை தேவையா? டைம் ஃப்ரம் டைம் we need counsel. உண்மைதானா? படிக்கிற சின்ன பிள்ளைக்கும் தேவைதான். 3rd standard 4th standard படிக்கிற சின்ன குட்டி பாப்பாக்கும் தேவைதாங்க. காலேஜில் ஒரு நல்ல நார்த் ஈஸ்ட் பாப்பா அழகாக இருக்கும். பாப்பா கிட்ட அந்த பாப்பா கேட்கும், வாட் இஸ் திஸ் அங்கிள், வாட் இஸ் திஸ்? சண்டே கிளாஸ் அங்கே இக்னைட் மினிஸ்ட்ரின்னு அங்கே இன்வால்வ் ஆயிருந்தோம். அதில் கேட்கும், அங்கிள் வாட் இஸ் திஸ், வாட் கலர் இஸ் திஸ்ன்னு கேட்கும். அதெல்லாம் திஸ் இஸ் பிங்க் கலர் அப்படின்னா பிங்க் கலர் அதில் கலர் அப்படி சின்ன பாப்பாக்கும் தேவை தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th இது அடுத்த என்ன குரூப் சூஸ் பண்ணணும், என்ன ஸ்கூல் சூஸ் பண்ணணும், இவங்களுக்கு கவுன்சில் தேவை. சரியா? அடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும், கவுன்சில் தேவை. இது எல்லாருக்குமே தேவை. இப்போ கப்புள்ஸ் கூட என்ன தேவைப்படுதுன்னா ஃபேமிலி கவுன்சிலிங், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆக போகிற கப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியை பற்றி சில நிறையா காரியங்களை சேர்க்கணும், முன்னாடி அறிந்துக்கிறதுக்கு. ஸோ டைம் டு டைம் எவ்ரி ஒன் நீட்ஸ் கவுன்சில். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தா. அவன் ஆலோசனை கர்த்தா, ஹீ இஸ் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி அந்த சரியான கவுன்சில் கிடைக்காதனால தான் இன்றைக்கி அவர்களுடைய வழிகள் மாறுகிறது. ஆமாம், இன்றைக்கி உண்மைதானே? அவருடைய வழிகள் மாறுகிறது, துன்மார்க்கருடைய வழிகள். இங்கே ஏற்கனவே வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை யார் கொடுக்குறான்? துன்மார்க்கர். ஏற்கனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆலோசனை முக்கியம். யார் ஆலோசனை கொடுக்குறா? ஹூ இஸ் கிவிங் த கவுன்சில்? அதனால தான் இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய பாஸ்டருடைய அதிக நேரம் நானுமே பாஸ்டருடைய கவுன்சில் வெறுத்திருக்கேன். ஆனால் கடைசியில் அது எங்கே வந்து முடியுது? டிஸ்பிளேரில் வந்து முடியுது. அது வேதனையில் தான் முடிகிறது. அது இணங்கி போவே என்று சொன்னால் ஆண்டவர் அதுக்குரிய பலனை தருகிறார். ஸோ இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது, காட்லி பீப்புள், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை நம்ம விரும்புகிறோமா? எந்த அளவுக்கு தேவ ஜனங்களுடைய ஊழியருடைய ஆலோசனை நம்ம நாடுகிறோம் என்கிறது ரொம்ப அதிகமாக முக்கியம். ஏனென்றால் அவர்கள் தர ஆலோசனைகள் அவர்களால் தரல, கர்த்தர் தருகிறார். ஹீ கிவ்ஸ் த்ரூ தம் மீன்ஸ். சரிங்களா? சோர்ஸ் மீன்ஸ். ஓகேவா? தமிழில் சொல்லணும்னா சோர்ஸ்னால் வந்து எந்த இடத்துலேருந்து வருகிறது, எதன் மூலமாய் வருகிறது அப்படின்னு அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு அதை சரியாக இன்னும் அந்த ஆலோசனையை நம்ம விருதாவாய் எண்ணி விடாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. சங்கீதம் 32 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து, 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை விரும்பி நாம் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொக்ரெஷன். ஃபஸ்ட்டு வந்து துன்மார்க்க ஆலோசனை நடவாமல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வருது. என்ன சொல்கிறாங்க? டே நீ அப்படி செய், நீ வந்து அப்படி செய், நீ தேவனுக்கு விரோதமாக செய். பாவிகளே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? பாவிகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படி போயிட்டுருக்கு. அப்போ அடுத்து என்ன வருது? அவர் துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி நில்லாமலும் நின்றுட்டார்னா என்னது? அவர் வந்து அந்த தாட்ஸை இடம் கொடுத்து அவர் வந்து அவங்களுடைய ஒரு பிலாங்கிங், புரியுதா? அந்த தாட்ஸ் மூலமாக என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தவறான வழிமுறைகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னைக்கு அப்படி தான் உலகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள், இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் சொல்கிறதுக்கு. உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், வேர்ல்டு இன்ஃப்ளூயன்ஸ், they are equating God's influence with worldly influence, worldly counsel. I mean, தேவனுடைய ஆலோசனைகளை விரும்பாதபடி இன்றைக்கு உலகத்தோட ஆலோசனைகளை விரும்பி உலகத்தின் வழிகளில் போய் கொண்டிருக்கிற அநேக வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அவர்களுடைய முடிவோ அது மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம், there are many ways. ஆனாலும் அந்த வழிகள்லாம் it leads to death அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உரைத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். நம்ம அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம்.
இந்த மூணுக்குமே ஹீப்ரூ வேர்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஹீப்ரூ போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல சிட்டிங், ஓகேவா, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரியாசக்காரர். பரியாசக்காரர் முன்னாடி பார்த்தீங்களா, பாவிகள், துன்மார்க்கர், பாவிகள், அடுத்து பரியாசக்காரர். இது ஹீப்ரூ வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங். என்ன சொல்லுவாங்கன்னா மெரிசம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தீமைகளின் காரணர்கள் இந்த 3 நபர்களில் அடங்கிடுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்கிறாங்கல்ல, வசனம் இருக்குல்ல, அது வானத்தையும் பூமியும் என்கிற அந்த சொல், இட் மீன்ஸ் எவ்ரிதிங், போத் இன்விசிபிள் அண்ட் விசிபிள், இன்விசிபிள் மேட்டர் அண்ட் விசிபிள் கிரியேஷன். சரிங்களா? ரொம்ப இதாக கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆனால் அதாவது ஒரு டோட்டலாக கனெக்ட் பண்ணுறது தான் யங் அண்ட் ஓல்டு. அப்படின்னா இருந்தது ஓல்டு அண்ட் யங், வயது குறைந்தவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் எல்லாரும் அந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னு டோட்டலாக ஒரு டோட்டல் எக்ஸ்பிரஷன், டோட்டாலிட்டி. ஸோ அதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல பார்க்குறோம் அவர்களுடைய அந்த நடத்தை எப்படி இருக்கிறது. அவர் பரியாசக்காரர், தேவனுடைய காரியத்தையும் பரியாசம் செய்கிறார்கள். இதான் என்ன சொல்கிறாங்கன்னா அல்டிமேட். இந்த பரியாசக்காரர் தான் அல்டிமேட் பாவிகள். அதாவது அந்த பாவிகள் லிஸ்டில் வருகிற அந்த கடைசி கட்ட உச்சக்கட்ட ஒரு ஒரு நிலையை அடிக்கிறவள் தான் பரியாசக்காரர். ஏனென்றால் அவன் அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் தன் இருதயத்தை, தன் மனசை கொடுத்து துன்மார்க்க ஆலோசனை நடந்து பழக்கப்பட்டு கடைசியில் எதற்கு வந்து அவனை நிறுத்துக்கிறதாம்? பரியாசம் பண்ணுகிறதுக்கு. அதனால தான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அவன் உட்கார்ந்து விடுகிறான். ஆனால் நீதிமானோ இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தன என்ன வர தெரியுமா? இல்லை, நோ, சே நோ. ஆமாம், இது நானும் ஆழமாக கற்றுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் வந்து மக்களை ப்ளீஸ் பண்ணுற விதமாக நம்ம வாழவே முடியாது. இல்லை, தேவன் வந்து அது ஒருபோதும் விரும்ப மாட்டான். நம்மளால் இல்லைன்னு நமக்கு தோணுகிறதா இல்லைன்னு நம்ம சொல்லிடணும். நோ நோ, ஐ வாண்ட், ஐ கேன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதனால தான் இந்த இடத்துல the righteous is saying no to all these things, forsaking all these things. அவர் வந்து முதலாவது இந்த 3 காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவர் மனதில்லாமல், இல்லை நான் சேர மாட்டேன், நான் வந்து இருக்க மாட்டேன். டிஸ்டிங்ஷன். ஐ மீன் காட் ஆண்டு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு ஆண்டு விரும்புகிறார். சரிங்களா? அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசி 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிப்போம். அதில் ஆண்டவர் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாத இருக்கிறவனுக்கும். நீங்கள் அந்த கடைசி வசனத்தை போடுங்க. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் கடைசி 3ஆம் அதிகாரம், லாஸ்ட் வர்ஸ் 17. அவன் 18 பார்த்தோம்னா, நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிப்பீர்கள். அவர் வித்தியாசத்தில் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தர் அவர் ஏற்கனவே தன்னுடைய ஞானத்திலே அவர் நீதிமான் துன்மார்க்கர் என்று வித்தியாசத்தை படுத்திட்டார். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. எஸ், காட் இன் இஸ் விஸ்டம். மனுஷனே தன்னுடைய ஞானத்தின்படி இல்லை, இவங்க வந்து கோவக்காரங்க, இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்க. அதாவது சைக்காலஜிக்கல் அந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, சாங்குவின், மெலான்காலிக். இப்போ பார்த்தாலும் ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க, இப்போ பார்த்தாலும் பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க, பார்த்தாலும் டல்லாக இருப்பாங்க, இப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படின்னு மனுஷனே பிரிக்கிறப்ப ஆண்டர் பிரிக்கக்கூடாதா? அதான் ஆண்டர் ஈஸியாக ஆண்டர் பிரிக்கிறாங்க. ரைச்சியஸ் அண்ட் அன்ரைச்சியஸ், செயின்ஸ் ஆர் சின்னர்ஸ், பாவி நீதிமான். ஆமென். கர்த்தர் ஆழமாக இன்னொரு சொல்லணும் என்று சொன்னால், பாவிகளாக இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார், அவர் நீதிமான்களை மாற்றுகிறார். ஆமென். ரொம்ப ஆழமான காரியங்கள். ஆமென். பாவிகளாக இருக்கிற நம்மை தெரிந்து கொள்கிறார். ஸோ இந்த இதெல்லாம் அவன் முடிச்சிட்டான். இல்லை, இதெல்லாம் நோ சொல்லிட்டான். எதுக்கு? நீதிமானுடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழி இல்லாமல், பரியாச உட்காம எடுத்துக்காம, இதற்கெல்லாம் நோ சொல்லிட்டு அவன் எதில் தன்னுடைய இருதயத்தை கொடுக்குறான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு, த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். தேனிலும் மதுரமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு. ஆமென். இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக நேசிப்பது என்னுடைய வாஞ்சை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசிக்கிறவர்களாக நாம் மாறணும். ஆமென். இது நானும் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்குமே இது. ஐ எம் நாட் சேயிங் எக்ஸ்க்ளூடிங் மை செல்ஃப். சரிங்களா? இட் இன்க்ளூட்ஸ் மை செல்ஃப், இனியும் இன்க்ளூட் பண்ணுது. அதனால் இந்த வார்த்தைகளை நம்ம இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
என்ன 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 செய்கிறான்னா இரவும் பகலும் அதுமே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு, அந்த காலத்தில் ஷெப்பர்டுக்கு வந்து 2 வேளை தான் சாப்பாடு, நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு. உண்மைதானே? காலையில், மதியம், நைட் நம்ம நல்லா சாப்பிட்றோம் 3 வேளைகள். ஆனால் அந்த காலத்தில் ஷெப்பர்டுக்கு 2 டைம்ஸ், ஏன்னா 2 வேளைகள் தான். அந்த 2 வேளைகள்லையும் அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் இதில் மேல் நாட்டமாக இருக்கிறாரோ, அவர் தேவனுடைய வார்த்தையின் மேலே, கர்த்தருடைய வேதத்தின் மேலே. அப்போ என்னன்னா, தி ஆன்டிடோட் ஃபார் forsaking the worldly ways and to embrace the ways of God. அதாவது தமிழில் சொல்கிறேன், தேவனுடைய வழிகளை நாம் அனைத்து தேவனுடைய வழிகளை நாம் நேசிப்பதற்கு, துன்மார்க்குடைய வழி வெறுப்பதற்கு எதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு வெப்பன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் நீதிமான்களுடைய வழிக்கு நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவியுடைய வழிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, நீதிமான்களுடைய வழிக்கு ஆம் என்று சொல்ல முடியாது. ஸோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வசனத்திலே எவ்வளோ ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். இது ஒரு டீச்சிங் தான், ஒரு எக்ஸார்டேஷன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இதை தொடர்ந்து நீங்கள் தியானித்து தனிப்பட்ட விதத்தில் உங்கள் தனிப்பட்ட வீடியோகளில் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களோட நம்மளோட பேசுவாங்க. ஓகேவா? அடுத்து இது இன்னொரு கிளாசிஃபிகேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரைச்சியஸ். முதலாவது சங்கீதம் 1:1 நீதிமானுடைய வலிமை, நீதிமானுடைய பலனை குறிக்கிறது. நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து நான் சொன்னேன் லேக்கன சொன்ன கான்ட்ராஸ்ட், அதாவது கான்ட்ராஸ்ட் தமிழில் என்னது? கான்ட்ராஸ்ட் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ டே அண்ட் நைட், பகல் இருள், அது ஒரு கான்ட்ராஸ்ட் தானே, இருள் வெளிச்சம். அப்போ அதே மாதிரி இந்த 1ஆம் சங்கீதத்தில் ஒரு கான்ட்ராஸ்ட். என்னென்ன கான்ட்ராஸ்ட் பார்க்குறோம்? நீதிமான், பாவி, நீதிமானுடைய வழிகள், பாவிகளுடைய வழிகள். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரைச்சியஸ். 3ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? 4ஆம் வசனம் துன்மார்க்கரின் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பலவீனம். முதலாவது நீதிமான்களுடைய பலனை குறித்து வாசிக்கிறோம். முதல் வசனம் 1ஆம் வசனம் 1ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோ அப்படி இராமல், அப்படின்னா என்னது? துன்மார்க்குடைய பலவீனம். 4ஆம் வசனம். 2ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய சந்தோஷம் குறித்து வாசிக்கிறோம், நீதிமானுடைய சந்தோஷத்தை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் துன்மார்க்கருக்கு வரும் வேதனை, துன்மார்க்கருக்கு வரும் துக்கத்தை நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா? தேவனுடைய அந்த ஞானம், சிறவன் அந்த ஞானத்தை பார்த்தீங்களா? 3ஆம் வசனம் நீதிமான்களுடைய வாழ்வு, நீதிமானுடைய வாழ்க்கை. 6ஆம் வசனத்தில் பாவிகளுடைய மரணம். ஆமென். எவ்வளோ அழகாக கர்த்தர் தன்னுடைய திட்டத்தில், தன்னுடைய ஞானத்தில் இந்த நம்ம வார்த்தைகளை ஸ்டடி பண்ணாலே இவ்வளோ அழகாக பிரிச்சிடலாம், இவ்வளோ அழகாக நம்ம பிரிச்சிடலாம். ஆனால் டைம் எடுக்கணும். நம்ம டைம் எடுத்து இதை ஸ்டடி பண்ணோம். ஆனால் நமக்கு உதவி செய்வாராங்க. இது நான் பண்ணுறதுனால நான் பெரியவன் அப்படின்னு மேன்மை பாடுறதுக்கு இந்த இடத்துக்கு இல்லை. இதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதை வந்து காண்பிப்பார். இது நீங்கள் நம்ம உட்காந்து ஆண்டவரே கூட பேசுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு இதை காண்பிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரைச்சியஸ். 1ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில். 4ஆம் வசனத்தில் வீக்னஸ், பாவிகளுடைய அந்த பலவீனத்தை நம்ம குறித்து வாசித்தோம். 2ஆம் வசனம் நீதிமான்களுடைய அந்த ஆனந்தம், சந்தோஷம், அவர்களுடைய பிரியம், நாட்டம். 5ஆம் வசனம் பாவிகளுடைய வேதனை, துக்கம், வியாகுலம், அதை குறித்து வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் நீதிமான்களுடைய ஒரு வாழ்வு. 6ஆம் வசனமோ துன்மார்க்கருக்கு வரும் சாவு. ஓகேவா? இந்த காரியத்தை நம்ம கொடுத்து வாசிக்கிறோம். அடுத்து நீதிமான் தன் தேவனுடைய வார்த்தையிலே தன்னுடைய சிந்தையை நிரப்பி, ஆமென், அதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அவன் அதை நிரப்பி அவன் நடத்தப்படுகிறான். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கவுன்சில், காட்லி கவுன்சில் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர். தேவன் தந்த வேதத்தின் அடிப்படையிலே நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துகிறான். சரிங்களா? நம்மெல்லாம் தொடர்ந்து நம்மளாம் நீதிமான்கள் தான். நம்மளால் நீதிமான்கள். ஏன்னா கர்த்தர் அவர் ரோமர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து கர்த்தருடைய வழி, கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பிடுத்து தன்னை ஜீவன் பலியாக கொடுத்ததுனால இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கிறது.
we have been reconciled with God. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை ஆழமாக வாசிக்கலாம். அது இன்னொரு காரியத்தில் நம்ம இன்னொரு வாசிக்கலாம், புதிய ஏற்பாடு. ஸோ அப்படி நம்ம வந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 17ஆம் அதிகாரம் அதில் நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். இதான் வாசிக்கிறோம், சரிங்களா? அதை தொடர்ந்து வாசிச்சோம்னா ஆண்டவங்க நான் ஏற்கனவே சொன்ன சத்தியத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். அதை இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் அவர் பாவி நீதிமான்கிற அந்த 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 செப்பரேஷன் ஆண்டவர் தருகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வார், நான் தான் I am the only one who searches the heart. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நானே என்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகேவா? இதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னொரு 5 நிமிடத்தில் இந்த நம்ம சீக்கிரமாக 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட மரம். இன்னொன்று சொல்கிறேனே, நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட மரம். யாரால் நடப்பட்ட மரம்? தேவனால். ஆமென். தேவன் நடப்பட்ட தேவன் அங்கே குறிப்பிடல. அதாவது தேவன் இவனை நாட்டுகிறார் அப்படின்னு அங்கே குறிப்பிடலை. ஆனால் அது இம்ப்ளைடு. அது சில நேரம் ஹீப்ரூவில் அது அந்த கிராமரில் அப்படி இருக்கும், இம்ப்ளைடு. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே அது இம்ப்ளைடாக இருக்கும். நம்ம தான் அதை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். அது டிவைன் பாசிவ் இம்ப்ளைடு ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுக்கு ஒரு மற்றவர்கள் வந்து பண்ணாதான். இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நட்டு வைக்கிறதுக்கு யார் தேவை? ஒரு மனுஷன், ஒரு ஏஜென்ட் தேவை. அதுவாக நகராது. அதே மாதிரி தான் கர்த்தரே நம்ம வந்து ஒரு லைஃப் ஒரு லைஃப்பில் வந்து நம்ம நாட்டுகிறார். ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு வாழ்வு நிறைந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாட்டு வைக்கிறார். ஆமென். பாவிகளாய் இருந்து அந்த வறண்ட நிலை, அந்த வெறுமையான நிலை மாறி நீதிமான் இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருக்கிற மனுஷன், அவன் அந்த சோர்ஸுக்கு, லைஃப் சோர்ஸ், தண்ணீர், அதாவது வாய்க்கால்கள் நம்ம வாசிக்கிறோம். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு அந்த நீர்க்கால்களும் யார் தான்? தேவன் தருகிற பலன், கர்த்தர் தருகிற பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே, ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், நானே ஜீவ தண்ணீர். ஆமென். அவரை இன்னிலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் பிறப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஏற்கனவே இந்த சங்கீதங்கள் தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை அது காட்டுகிறது, ஃபோர் ஷேடோ பண்ணுகிறது. தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை அது உரைக்கிறது. வெளிப்படையாக இல்லை, வெளிப்படையாக நம்மளால வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு சங்கீதத்திலையும், 2ஆம் சங்கீதத்திலே ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோதாகாரத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். அந்த அபிஷேகம் பண்ணினவர் யார்? கிறிஸ்து. இன்று நானுமை ஜனிப்பித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்ல. ஆண்டவர் பார்த்து தன்னுடைய மகனை பார்த்து, தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார், இன்று நானுமை ஜனிப்பித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது எங்கே? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு சொல்லுவார், தன்னுடைய பிரசங்கத்தை சொல்லுவார். அப்போ அப்படி தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு சங்கீதமுமே நீங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா தேவனுடைய ஆவியானவர் நம்மளை வெளிப்படுத்துவார். இது கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். ஸோ நான் இங்கே பார்க்குறோம், சரிங்களா? அடுத்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் கனி கொடுப்பான். எப்படி கனி கொடுப்பான்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வருகிறார். இந்த இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே, எல்லா நேரமும் கனி கொடுறது மிகுந்த பாடுதான், கஷ்டம்தான். ஏதோ நான் சொல்கிறதுனால நான் ஏதோ பரிபூர்ணவான், சம்பூர்ண சர்க்குணர் அப்படின்னு நான் சொல்ல வரல. இட் வில் பி வெரி ஹார்ட். கர்த்தர் வந்து நம்ம சூழ்நிலை ஏற்ப நடத்து போகிறப்ப நம்முடைய மாம்சீகம் வெளிப்பட்டு விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய ஆதீனத்திலே
நீங்கள் இன்னொன்று வாசிக்கணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது ரொம்ப ஆசிரியமாக இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் அதாவது பைபிள் இஸ் சஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வருகிறேன், இப்போ வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகள், இது ரெண்டுத்தையும் ஒப்பிடுகிறார். ஏன் அந்த இடத்துல ஆவியின் கனிகள் வரணும்? நீ அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அதாவது மாம்சத்தின் கிரியைகள் இவைகளே அப்படின்னு நிறுத்தல, தாண்டி போற ஆவியின் கனிகள். இப்போ பார்த்தீங்களா, மாம்சத்தின் கனியை மேற்கொள்வதற்கு ஆவியின் கனிகள் தான். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய ஞானம், தேவனுடைய அந்த நீதியின் வழிகள் இவ்வளோ ஆராய்ந்து முடியாதது. எந்த இடத்துலலாம் பைபிள் வசனங்கள் இருக்கிறதோ அது போதுமானது, சஃபிஷியன்ட். நம்ம அதுலேருந்து நம்ம அதை ஆழ்ந்து சத்தியங்களை எடுத்து வாழ்வதற்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து அதனால மேன்மைகளை சொல்கிறேன். என்னென்றால் இன்னைக்கு அநேகர் பைபிள் ஏன் வாசிக்கணும், பைபிள் வந்து பைபிள் வாசிக்கிறது அது ஒரு விஷயம், பைபிளை படிக்கிறது நம்மளாவே படிக்கிறது அது வேறு விஷயம். நம்மளே பைபிளை படிப்பதற்கு சபையாக இன்னும் நம்மளுக்கு முயற்சி செய்வோம். நம்மளுக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு ஆண்டவர் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார், சத்தியங்களை வைத்திருக்கிறாங்க. அடுத்து துன்மார்க்கரோ இப்போ தான் வராரு. ஃபர்ஸ்ட் நீதிமன்றங்களை பற்றி கர்த்தர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் த ரைச்சியஸ் மேன், he does not delight in ungodly ways, his delight is in law of God. தேவனுடைய வார்த்தைகளிலே பிரியமாக இருக்கிற மனுஷன். அடுத்து அந்த பிரியமாக இருக்கிற மனுஷன் மூலமாய் மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னது, அவன் நீர்க்கால்களோட நடப்படுகிறான். அடுத்து 4ஆம் வசனத்தில் தான் பாவிகளோட ஒப்பிடுகிறார் ஆண்டவர். பாவிகளோட கண்ட்ராஸ்ட் பண்ணுகிறார். என்னது, துன்மார்க்கரோ அப்படி இராமல். நீங்கள் அந்த யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? துன்மார்க்கரோ ஏன் அப்படி வரணும்? நார்மலாக சொல்லியிருக்கலாமே, துன்மார்க்கர் அப்படி இராமல், துன்மார்க்கரோ அப்பனா அந்த இடத்துல நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் இருக்கிற அந்த கேப் கொஞ்சம் கூட நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறாங்க. துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த அந்த வினோவிங்னு சொல்லுவாங்க, அது அந்த கிரெயினை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தூக்கி போடுவாங்கல்ல, காற்றுல தூட்டுறது அந்த உமி வந்து வெளியேறும் அந்த கிரெயின்லேருந்து, பதர்லேருந்து வெளியேறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமேஜரி. ஏன்னா அந்த காலத்தில் அப்பெல்லாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அக்ரிகல்ச்சர். அப்போ சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார், துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போடுகிறார். ஏனென்றால் அவர்கள் நாட்டப்படவில்லை, they are not rooted, they are weightless. எந்த ஒரு வெயிட் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் காற்று வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவனை விட்டு அவர்கள் பறந்துடுறாங்க, காற்று அடிச்சுட்டு போயிடுது. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க, இருக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனை பாடுகள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வந்தால் கர்த்தரை வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்தோடனே அவர்கள் அப்படி கடந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம அதில் அவேராக இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அடுத்து ஆகையால் சரி, இந்த 2 பாதைகளுக்கும் வருகிற முடிவு சரிங்களா? கர்த்தர் அவர் நீதி செய்கிறவர், உண்மைதானா? எல்லா மனுஷனுக்கும் உரிய பலனை அவர் அளிக்கிறவர். அவனவன் அறுக்கிறதை அவனவன் விதைக்கிறதை அவன் அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த பலனுக்குரிய அந்த அறுப்பு, நீ நீதிமானுடைய வழியை நடக்கிறீ என்று சொன்னால், இஃப் யூ வாக் அதுக்குரிய பலன் இருக்கிறது. இஃப் யூ வாக் இன் அன்காட்லி வேஸ் அதுக்குரிய பலனும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதனால பாவிகள் துன்மார்க்க நீதிமான் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமாம், நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகேவா? அவர்கள் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களால் நிற்க முடியாது, தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை வந்து அவர்களை அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். They cannot stand before the holy God. ஆமென். அவர்கள் பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அந்த கிருபாதார பலி நிமித்தமாய் இன்றைக்கு நம் கிருபாசன தண்டையில நாம் வந்து நம் பாவங்களை சுத்திகரிக்கிறதற்குரிய அந்த கிருபைகளை தந்திருக்கிறாரு. ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த பாவியானாலும் சரி,
என்ன துன்மார்க்கனாலும் சரி, அவன் கர்த்தரை நோக்கி வருகிற பொழுது, கர்த்தரை தேடி வருகிற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். அதான் அங்கே அங்கே வந்து இந்த 11 லூக்கா 11 அதிகாரத்தில் சொல்லுகிறார் அந்த அந்த இளைய மகன், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமும் பரத்துக்கு விரோதமும் உமக்கு விரோதமும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். பட் ஆண்டவனை வெல்கம் பண்ணுகிறார். ஹீஸ் வெல்கமிங் இன் டு ஹிஸ் ஃபோல்ட். அவனை மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு சேர்த்துக்கிறார். ஸோ நம்ம அப்படி ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்வதற்கான உதவி செய்வாராக இது வருகிற. ஆனால் இது யாருக்கு வருகிறதுனா, மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் அதில் நிலைத்து நிற்கிறான் பாருங்களேன், அதில் முரட்டாட்டமா இல்லை, ரெசிஸ்ட் பண்ணுறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்களை இதில் என்னன்னா, அதாவது வெளிப்பிரகாரமாக ரெசிஸ்ட் பண்ணுறது ஒரு காரியம். அதாவது வெளிப்படையாக வந்து இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய வார்த்தைகளே கேட்டு தேவனுடைய கூடுகைகளில் வந்து அனைத்து காரியங்கள் முன்னுரிமை கொடுத்து, இன்னும் சில காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சில காரியங்களில் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறோம் என்று ரெசிஸ்ட் பண்ணுகிறோம். தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய சித்தம் இல்லை, எனக்கு இதான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும், எனக்கு வந்து இந்த இப்படி தான் வேணும். தன்னுடைய காரியங்கள், உணவு காரியங்கள், தன்னுடைய காரியங்கள், சொந்த காரியங்களை அதுக்கு ஒரு ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவுமே ஒரு ஒரு நியாய தீர்ப்பு தான். சரிங்க. அதனால் தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து வளர்வதற்கான உதவி செய்வராக. கடைசியாக கர்த்தர் நீதிமன்ற வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். இந்த இடத்துல யாதா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாதா நீங்கள் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு வாசிக்கிறோம். அதே தான், அதே சேம் வேர்டு தான். கர்த்தர் அதாவது அறிவிற்பூர்வமாக நம்ம அறிகிறவர்கள் நீதிமன்ற அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இந்த வழிகளுடைய முடிவு. இன்னொன்று, கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் God is pleased with it. கர்த்தர் அதில் பிரியம் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் நீதியின் வழியில் நடக்கிறான், அதனால நீதிமான் நடக்கிறான், அதனால நான் அதில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற வழி நீதியின் வழியில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வாசிக்கிறோமே. தொடர்ந்து ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. துன்மார்க்கரின் வழியோ அழிந்து பெரிஷ் அப்படின்னு வாசிக்கிறோம். அதான் பார்த்தோம். தொடர்ந்து எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசியாக ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்ல, இந்த ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ஸ். நீங்கள் ஒரு முக்கியமான வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை அஃபர்ம் பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதை அஃபர்ம் பண்ணுகிறார். எப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ஆர்டரை பாருங்களேன். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரை பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து எப்படி அந்த ஹீப்ரு பைபிளில் இருக்கிறத அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறாங்க. முதலாவது என்ன வருகிறது? மோசே நியாயப்பிரமாணம், தோரா. அடுத்து தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், நெவீம். அடுத்து சங்கீதங்கள். இதெல்லாம் ரைட்டிங்ஸ். நீங்கள் சங்கீதங்கள்லாம் ரைட்டிங்ஸில் ஒரு கெத்துவீம். சரிங்களா? அதனால் தொடர்ந்து இந்த வேதத்தை நம்ம தொடர்ந்து நேசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் நமக்கு உதவி. நீதியின் வழிகளில் நடப்பதற்கு இன்றைக்கி அதை குறித்து தான் நம்ம அறிந்திருக்கிறோம். டு வாக் இன் த வே ஆஃப் த ரைச்சியஸ். நீதியின் பாதையிலே நாம் நடப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஓகே, ஜெபிப்போமா? தொடர்ந்து ஜெபிச்சு அது சுவலுமில்லை. எங்கள் நீதியின் தேவனே நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்த்தாமே ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவிகளாகிய ஆண்டவரே எங்களை கர்த்தாவே இந்த நீதியின் பாதிலே ஆண்டவரே எங்களை அழைப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அதை நடப்பதற்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பாவிகளாக இருந்தோம். ஆனாலும் தகப்பனே, நம்முடைய பெரிதான கிருபை நிமித்தம் ஆண்டவரே நீர் நீதிமன்றங்களை அழைத்திருக்கிறீர், மாற்றியிருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வருகிற நியாய தீர்ப்பை அறிந்து ஆண்டவரே
நாங்கள் நித்தியத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய கண்களை வைத்தவர்களாய் தொடர்ந்து நாங்கள் நீதியின் பாதை நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. என்னுடைய சங்கீதக்காரன் வாசிக்கிறாரே, சொல்லுகிறாரே, நான் பிரியப்படுகிற ஆண்டவரே உம்முடைய பிரமாணமே ஆண்டவரே எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த தேவனோடு அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் அதிகமாய் எங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு உதவி செய்தாலும் முக்கியமாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய எல்லா அலுவலகங்கள், கையின் பிரயாசங்கள், அவங்களுடைய போக்குவரத்து, அவங்களுடைய ஆகாரங்கள், ஆண்டவரே உறவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் ஆண்டவரே நீர் உங்களுடைய நல்ல இடத்தில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த இன்னும் அதிகமாய் ஆண்டவரே பிள்ளைகள் வரும் நாட்களில் கடந்து ஒரு உதவி செய்யுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீங்கள் வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாஸ்டர் கூட ஆண்டவரே நீங்கள் இருங்க. அப்படி பாதுகாப்பு இப்படி பிரச்சனை கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் படிக்கும் தகப்பனே. எங்களோட நீங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக வேதத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்குரிய அந்த லேர்னிங் ஸ்பிரிட் ஆஃப் காட் that you would help us ஆண்டவரே. அந்த ஆண்டவரே the joy of learning கற்றுக்கொள்வதற்குரிய அந்த நல்ல ஆண்டவரே அந்த வாஞ்சைகளை தொடர்ந்து சபைக்கு நீங்கள் சபையாக எங்களை தரும்படியை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதனை நடப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு நிச்சயத்து அவர்களில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதம் நடத்துங்க. எல்லாத்தையும் நம்ம கேட்டெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மகேஸ்வர பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாத்தமே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்தமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் ஆசீர்வதி.